கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 15. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு அற்பமும் அற்புதமும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 8 அற்ப பிரயோஜனம் எது, நித்திய பலன் எது? இன்று ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைக்கிறோம். இவை அனைத்தும் நாம் விரும்பும் வெற்றியை அடைவதற்காகவே. இன்றைய உலகில் வெற்றியை நிர்ணயிப்பது எது? பணம், அதிகாரம், தன்னம்பிக்கை என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய சுய பிரயாசம், நம்முடைய அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, இவையெல்லாம் நிஜத்தில் வெறும் அற்ப பிரயோஜனம் என்று வேதம் சொன்னால் நம்புவீர்களா? சுய பிரயாசம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிவடையும். எது நிஜமான பலன், எது உலகத்தோடு நின்று விடாமல் மறுமையிலும் பலனை தரும் என்பதை பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் படி பார்ப்போம். அழியக்கூடிய வெற்றியில் முதலீடு செய்தால் அற்ப பலன் தான் கிடைக்கும். ஆனால் அழியாதவராகிய தேவனிடத்தில் முதலீடு செய்தால் எல்லாவற்றிலும் எக்காலத்திலும் பிரயோஜனம் உள்ள பலனை அடையலாம். தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையானது நித்திய வாழ்க்கைக்கு ஆரம்பமாயும் இருக்கிறது. லோத்தின் சுய அறிவு, ஆபிரகாமின் தேவ பக்தி. லோத்து தன்னுடைய கண்ணுக்கு அருமையாகவும் தன்னுடைய சுய அறிவின் படியும் தன்னுடைய குடும்பத்தின் செழிப்புக்கு பிரயோஜனம் என்று பார்த்து சோதோம் கொமோரா பட்டணங்களை தேர்ந்தெடுத்தான். லோத்தின் சரீர முயற்சி அவனுக்கு அழிவின் பட்டணத்தை பரிசாக கொடுத்தது. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் சுய அறிவினால் நாம் எடுக்கும் முடிவுகள் நமக்கு தோல்வியை தரும். ஆனால் ஆபிரகாமோ சரீரத்தின் படி எடுக்காமல் தேவன் எதை தருகிறாரோ அது போதும் என்ற தேவ பக்தியே அவருக்கு மிகுந்த பலன் செய்தது. நம்முடைய சுய பிரயாசத்தை விட்டு தேவ பக்தியுடன் வாழ முயற்சிக்க வேண்டும். எனவே எந்த செயலும் தேவனை முன்னிறுத்தி கால் வைக்க வேண்டும். அப்போது அதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். உலகம் பார்க்கும் வெற்றி என்பது தற்காலிக தலைப்பு செய்தி. ஆனால் தேவன் பார்க்கும் பக்தி என்பது அழியாத நித்திய செய்தி. ஆமேன்.